ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கோவூரில் தான் இருக்குது. ஸோ கோவூர் நியர்பை ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடு தாராளமாக சூஸ் பண்ணலாம். 2 வீடு அவைலபிலிட்டி, ஒன்று வந்து புக் ஆகிருக்கு, இப்போ ஒன்று அவைலபிள் இருக்குது. 55 lakhs வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஸோ லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். வடக்க பார்த்தா அமைஞ்ச 2 வீடுகள், ஒன்று புக் ஆகிருக்கு, ஒன்று அவைலபிலிட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா ரோடு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 feet ரோட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து கிறிஸ்டி ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வரும். டிமார்ட்டு, காசா கிராண்டு, மெயின் ரோடு பார்த்திங்கன்னா 500, எல்லாமே நியர்பை தான். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த 2 வீடுகள் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒன்று புக் ஆகிடுச்சு, இப்போ ஒன்று அவைலபிளாக இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா வரும். பில்டிங் 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். G+1. வாங்க வீட்டை பார்க்கலாம். நல்ல ஒரு இன்டீரியர் ஒரு டிசைனில் உங்களுக்கு எலிவேஷன் வந்துடும். நல்ல ஸ்கொயராக உங்களுக்கு மெயின் கேட் வந்துடும். நல்ல ஒரு பேஸான கார் பார்க்கிங் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் என்ட்ரன்ஸ், உங்களுக்கு வடக்கு பார்த்து அமைச்ச வீடு. நல்ல ஒரு பேஸான உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடும். ஸோ நல்ல ஒரு ரெசிடென்டல் ஏரியா, பார்த்தாலே தெரியும். ஃபுல்லி டெவலப்டு ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ சம்பு, செப்டி டேங்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெயின் டோர் வந்துடும். டீக்குட்டில் கீழே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான ஹால் வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஹாலு. இது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு பேஸான உங்களுக்கு ஒரு ஹால் வந்துடும். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13க்கு 11 என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் வந்துடும். கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் தான். 12x11 என்ற சைஸில் கீழே ஒரு பெட்ரூம் கிடச்சிடும் உங்களுக்கு. ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. 55 lakhs மெயின் ரோடு நியர்பை உங்களுக்கு அவைலபிளாக இந்த வீடு இப்போ இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7க்கு 9 என்ற சைஸில் நல்ல ஒரு பேஸான கிச்சன் வரும். ஃபுல்லி வெண்டிலேஷனோடு இருக்கும் வீடு. ஸோ ஃபுல்லி செட்பேக் விட்டு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும். கார் பார்க்கிங்கோடு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே போட்டிங்கன்னா ஒரு பெட்ரூமோட வீடு இருக்குது. ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு தான். லோன் வந்து நம்ம 80% லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸான ரோடு வியூ பார்த்த மாதிரி ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். ஸோ ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பால்கனியோட இருக்குது இந்த வீடு. நல்லா ரோடு வியூவில் உங்களுக்கு பால்கனியோட வந்துடும். பார்த்தாலே தெரியும், ஃபுல்லி டெவலப் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்டில் கோவூர் சரௌண்டிங் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெரஸ் இருக்குது, ஓப்பன் டெரஸ். நீங்கள் ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஃபுல்லாக இப்போ லேட் வரப்போகுது. ஸோ ஃபுல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டான ரெசிடென்டல் ஏரியா தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. கிறிஸ்டி ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர்லேயே வந்துடும். ஸோ மெயின் ரோடும் உங்களுக்கு 500 மீட்ரு. ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 55 லட்சத்தில் உங்களுக்கு அழகான ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு 2 BHK வீடு அவைலபிலிட்டியாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. வித்து கார் பார்க்கிங்கோட. தேங்க்யூ.